திமுக பாணியில் விஜய் அடித்த அந்தர் பல்டி, ஆதரவு கொடுத்த கட்சிகளை விடுத்த மிரட்டல், தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட வெளியிட்ட அறிக்கையால் பரபரக்கும் தாவேக. வணக்கம் நண்பர்களே. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் தேர்தலுக்கு முன்பு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்குவார்கள். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துவிட்டால் அதை அப்படியே காற்றில் பறக்க விட்டு விடுவார்கள். இப்படித்தான் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மு.க. ஸ்டாலின் பல முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகளை கிடப்பில் போட்டுவிட்டார். இந்த நிலையில்தான் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து அவர்களை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகமும் தற்போது அதே வேலையை செய்திருக்கிறது. இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுக திமுக கட்சிகளுக்கு எதிராக போட்டி போட்டு அதிரடியான வாக்குறுதிகளை அறிவித்தார் விஜய். இதனால் அவர் மீது மிகுந்த எதிர்பார்ப்பில் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்துள்ளார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னபடி விஜய் நிறைவேற்றி வருவார் என்றும் பலரும் எதிர்பார்த்து வருகிறார்கள். ஆனால் இப்போது பார்த்தால் திராவிட கட்சிகள் செய்யும் அதே ஏமாற்று வேலையைத்தான் விஜயும் செய்திருக்கிறார். குறிப்பா முந்தைய ஆட்சியில் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்தார்கள். ஆனால் தாவேக ஆட்சியில் 200 யூனிட் இலவசமாக கொடுப்போம் என்று அறிவித்தார் விஜய். அப்படி அறிவித்தவர் இப்போது அதில் ஒரு செக் வைத்துள்ளார். அதாவது 500 யூனிட்டுக்கு மேல் ஓடினால் இந்த 200 யூனிட் இலவசம் கிடைக்காது என்று அறிவித்து விட்டார். இதனால் பெருவாரியான நபர்களுக்கு இந்த இலவச மின்சாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இதையடுத்து நேற்று அவர் வெளியிட்டுள்ள இன்னொரு அறிவிப்பு தான் தற்போது விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்திருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மத்தியிலேயே கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு விவசாயிகளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் விஜய். 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இப்போது பார்த்தால் அந்த வாக்குறுதியில் விஜய் மிக பெரிய அளவில் அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார். அதாவது 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி என்று சொன்ன விஜய் இப்போது 50,000 வரையிலான கடனுக்கு மட்டுமே தள்ளுபடி என்று சொல்லி விவசாயிகளுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்து விட்டார். இதையடுத்து இதற்கு எதிராக திமுக இது ஒரு மிகப்பெரிய அநீதி, தமிழக மக்களுக்கு செய்த நம்பிக்கை மோசடி என்று விமர்சனம் செய்துள்ளது. திமுகவை தொடர்ந்து விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்த சிபிஐ சிபிஎம் கட்சிகளும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகள் பயிர்க்கடன் வாக்குறுதியில் முதலமைச்சர் விஜய் பெரிய அளவில் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு வாக்குறுதி, தேர்தல் முடிந்த பிறகு இன்னொரு வாக்குறுதி என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. திராவிட கட்சிகள் மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள். அதனால் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு வாக்களித்தார்கள். ஆனால் இவரும் முந்தைய கட்சிகள் செய்த அதே செயலை செய்தால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் விவசாய சங்கங்களை அழைத்து சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட வைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று விஜய்க்கு நேரடியாகவே ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இப்படி தாவேக ஆட்சி அமைய ஆதரவு கொடுத்துள்ள 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமின்றி திமுக, அதிமுக, அமமுக, பாமக போன்ற கட்சிகளும் முதலமைச்சர் விஜயின் இந்த செயல்பாட்டுக்கு கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் திமுக பாணியில் தனது கட்சியின் கொள்கைகளை வடிவமைத்துள்ள விஜய் தானும் அவர்கள் செய்த அதே செயல்பாட்டை தற்போது செய்திருக்கிறார். இதனால் இந்த தேர்தல் வாக்குறுதி விவகாரத்தில் விஜய் சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை என்றால் அவரது இந்த அறிவிப்புக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்துவதற்கு விவசாய சங்கங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தயாராகிவிட்டன. இதன் காரணமாக விஜய்க்கு கொடுத்துள்ள ஆதரவை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாபஸ் பெற்று விடுவார்களோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை எப்போது வேண்டுமானாலும் காலை வாரி விடுவார்கள் என்பதனால்தான் ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கும் தமிழக வெற்றி கழகம் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரை ராஜினாமா செய்து வைத்து இடைத்தேர்தலில் அவர்களை போட்டியிட வைத்து தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். இதை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் சொன்னபடி நடந்து கொள்ள மாட்டார். இன்னொரு திமுகவாகவே இவரும் செயல்படுவார் என்பது மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.